மிருகங்களிடம் ரமண மகரிஷியின் அன்பு. பகவான் ரமண மகரிஷி எல்லோரிலும் உள்ள ஆன்மாவாக உறைவதால் அவர் எல்லா மிருகங்களுடனும் தோழமையாக இருந்ததும், மிருகங்கள் அவரது முன்னிலையில் மிகவும் அமைதியாக இருந்ததும் அதிசயம் ஒன்றுமில்லை. அவரது ஆத்மார்த்தமான பக்தர்கள் பலர் அவர் மிருகங்களை கருணையுடனும் அன்புடனும் மென்மையுடனும் நடத்திய விதங்களை பற்றி பல நிகழ்ச்சி விவரங்களை தெரிவித்திருக்கிறார்கள். திரு வைகுண்டவாசர் தம் அனுபவத்தை தெரிவித்தார். பகவானின் ஜெயந்தி போன்ற பெரிய தினங்களில் ரமணர் என்னை கேட்பார், குரங்குகளை கவனித்து கொண்டாயா? நான் நிறைய உணவை எடுத்துச் சென்று பாறைகளின் மீது பரப்புவேன். குரங்குகள் சாப்பிட்டு முடித்ததும் அவை பேசாமல் திருப்தியுடன் படுத்துக்கொள்ளும். பகவான் சொல்வார், பார், இப்போது அவையெல்லாம் எவ்வளவு நன்றாக நடந்து கொள்கின்றன. இப்போது குறும்புகள் ஒன்றும் செய்வதில்லை. ஒருமுறை என் தலையணை அடியில் ஒரு பாம்பு இருந்தது. நான் இதை பகவானிடம் சொன்னபோது அவர் சிரித்து கொண்டே சொன்னார், எல்லாம் சரிதான், வேறு என்ன உனக்கு நல்ல படுக்கையாகும்? அவர் குறிப்பிட்டது என்னவென்றால், வைகுண்டவாசர் என்ற பெயர் விஷ்ணுவின் பல பெயர்களில் ஒன்றாகும். விஷ்ணு ஆதிசேஷன் என்ற தெய்வீக பாம்பை தன் படுக்கையாக கொண்டுள்ளார். இதை குறித்துத்தான் அவர் சிரித்தார். அவருடைய நகைச்சுவை உணர்வு மிகவும் சிறந்ததாகும். திரு வேளச்சேரி ரங்க ஐயர் தம் அனுபவங்களை விவரித்தார். ரமணர் ஒரு சாதாரணமான புறத்தோற்றம் அளித்தாலும் அவரால் தம்மை சந்திக்க வந்தவர்களின் ஆன்ம பக்குவத்தையும் தகுதியையும் காண முடிந்தது. மேலும் அவர் தகுதியற்றவர்களுக்கு அறிவுரை அளிக்க மாட்டார். தம்மை சுற்றி இருந்தவர்களின் ஆன்ம முதிர்ச்சியை அவரால் உணர முடிந்தது. மேலும் அவரால் இதை மிருகங்களிடமும் தெளிந்தறிந்து கொள்ள முடிந்தது. ஒரு நாள் ரமணரின் அன்னை கேட்டார், ஏன் அந்த நாய்க்கு எப்போதும் உன் மடியிலேயே இருக்க பிடிக்கிறது? ரமணர் என்னிடம் திரும்பிச் சொன்னார், இந்த நாய் எப்போதும் நிலையான ஆன்ம மோன நிலையில் உள்ளது. ஒரு பெரும் ஆன்மா நாய் வடிவில் வந்துள்ளது. இது அம்மாவுக்கு தெரியாது. திரு சுந்தரம் சாது திரிவேணகிரி பின்வரும் விஷயத்தை சொன்னார். பகவான் பொருட்களை வீணாக்காமல் இருப்பது மற்ற எல்லாவற்றையும் விட முக்கியமானது என்று உறுதியாகச் சொல்லி வந்தார். அவர் கடவுளின் பரிசுகளை தூக்கி எறிய அனுமதிக்க மாட்டார். மிச்சம் இருக்கும் உணவை பிச்சைக்காரர்களுக்கு கொடுப்பதை பொறுத்தவரை அது முடியாததாகிவிட்டது. ஏனெனில் பகவான் மற்ற எல்லோருக்கும் அளிக்கப்படும் அதே உணவுதான் பிச்சைக்காரர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும், கீழ்த்தரமான உணவு அல்ல என்று வற்புறுத்தினார். நாய்களுக்கு கூட பொது உணவிலிருந்துதான் உணவளிக்கப்பட்டது. ஒரு பேராசிரியர் ரமணரின் பக்தர் ஒரு நாயை பற்றி இப்படி சொன்னார். ஜாக்கி என்னும் ஒரு நாய் ஒரு சமயம் நோயுற்றது. ரமணர் அதற்காக கூடத்தில் ஒரு மென்மையான படுக்கை தயார் செய்து அதை மிகவும் அன்புடன் கவனித்து கொண்டார். சில நாட்கள் கழித்து ஜாக்கியின் நோய் மிகவும் அதிகமாகியது. ஆனால் பகவானின் கவனிப்பில் ஒரு வித்தியாசமும் இல்லை. கடைசியில் அது அவர் கைகளில் காலமாகியது. அது ஆசிரமத்தின் எல்லைக்கு உட்பட்ட பிரதேசத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. அதன் மேல் ஒரு சிறிய நினைவு சின்னமும் உள்ளது. திருமதி T.R. கனகம்மாள் இவ்வாறு சொன்னார். ஒரு நாள் ரமணர் பராண்டாவில் சில பக்தர்களுடன் அமர்ந்திருந்தார். திடீரென்று காயமடைந்த ஒரு காகம் மிகுந்த வேகத்தில் பறந்து வந்து அவரது காலடியில் விழுந்தது. ரமணர் அதை தூக்கி எடுத்து மென்மையாக தடவி கொடுத்தார். காகம் அவரது கையில் காலமானது. ரமணர் சொன்னார், ஒரு சித்த புருஷர் இன்று தமது உடலை விட்டிருக்கிறார். இப்படி சொல்லி அவர் அந்த காகத்தின் அடக்கத்திற்கு முறைப்பாடுகள் தெரிவித்தார். இந்த காட்சியை கண்ட திரு பிரணவானந்தாவின் கண்களில் கண்ணீர் ததும்பியது. திரு டி.வி. கபாலி சாஸ்திரி
பின்வரும் நிகழ்ச்சியை விவரித்தார். ஒருமுறை ஒரு வேட்டைக்காரன் மலையின் மேல் ஒரு மயிலை கொல்ல இருந்தான். மகரிஷி அவனை தடுத்தபோது அவன் அவரது சொற்களை அலட்சியம் செய்து, "போ சாமி, உன்னை யார் கேட்டாங்க?" என்று சொல்லிவிட்டான். அடுத்த நாள் அவன் ஒரு விபத்தில் சிக்கி அவன் கையையே வெட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாக தெரிந்தது. அதை பற்றி பேசிய போது மகரிஷி சொன்னார், "நான் அவனுக்காக பரிதாபப்படுகிறேன். ஆனால் என்ன செய்வது? சில ஜனங்கள் கற்றுக்கொள்வதற்கு முன் இந்த மாதிரி நிகழ்ச்சியிலெல்லாம் ஈடுபட வேண்டியிருக்கிறது." ரமண மகரிஷியுடன் உரையாடல்கள் என்ற நூலில் பின்வரும் நிகழ்ச்சிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆசிரமத்தில் 4 நாய்கள் இருந்தன. பகவான் தாம் சாப்பிடாத உணவு எதையும் இந்த நாய்கள் சாப்பிடாது என்று சொன்னார். பண்டிதர் திரு ரங்காச்சாரி அதை சோதிக்க விழைந்தார். நாய்களின் முன்னால் சிறிது உணவை பரப்பி வைத்தார். அவை உணவை தொடவில்லை. சிறிது நேரம் கழித்து பகவான் மிகச்சிறிய அளவு உணவை தம் வாயில் போட்டுக்கொண்டார். உடனே நாய்கள் பாய்ந்து சென்று உணவை சாப்பிட்டன. பிறகு ஒருவர் 2 மயில்களை அவற்றின் கண்களை கட்டி ஆசிரமத்திற்கு கொண்டு வந்தார். மகரிஷியின் முன்னிலையில் அவற்றை அவிழ்த்து விட்டவுடன் அவை அங்கிருந்து பறந்து சென்று விட்டன. அவை மறுபடியும் கொண்டு வரப்பட்டன. பிறகும் அவை பறந்து சென்று விட்டன. பகவான் சொன்னார், "இந்த மயில்களை இங்கு வைத்துக்கொள்ள முயல்வதில் பிரயோஜனமில்லை. அந்த நாய்களைப் போல இவை மனப்பக்குவம் அடையவில்லை" என்று சொன்னார். எவ்வளவு முயற்சி செய்தும் மயில்கள் ஒரு நிமிஷத்திற்கு கூட அங்கு தங்கவில்லை. ரமண மகரிஷியுடன் உரையாடல்கள் என்ற நூலில் பின்வரும் நிகழ்ச்சிகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன. திரு கிராண்ட் டஃப் ஒரு கீரிப்பிள்ளைக்கும் ரமணருக்கும் பற்றிய சம்பவம் ஏதாவது இருந்ததா என்று கேட்டார். ரமணர் சொன்னார், "ஆமாம், ஒரு ஜெயந்தி தினமன்று நான் மலை மேல் ஸ்கந்தாசிரமத்தில் வசித்து கொண்டிருந்தேன். நகரத்திலிருந்து கணக்கற்ற பார்வையாளர்கள் மலை மேல் ஏறிக்கொண்டிருந்தனர். அப்போது சாதாரண அளவை விட பெரியதானதும் சாம்பல் நிறம் இல்லாததும் வாலில் கரும்புள்ளி இல்லாததுமான பொன்னிறமான ஒரு கீரிப்பிள்ளை அஞ்சாமல் கூட்டத்தை கடந்து சென்றது. ஜனங்கள் அது கூட்டத்தில் ஒருவரின் பழக்கப்படுத்தப்பட்ட கீரிப்பிள்ளை என்று நினைத்தனர். இந்த மிருகம் நேராக விருப்பாட்ச குகைக்கு அருகில் குளித்து கொண்டிருந்த பழனிசாமியிடம் சென்றது. அவர் அதை தடவி கொடுத்தார். அது அவரை பின்தொடர்ந்து குகைக்குள் சென்று எல்லா மூலை முடுக்குகளையும் மேற்பார்வை செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்றது. கும்பலுடன் சேர்ந்து கொண்டு ஸ்கந்தாசிரமத்திற்கு சென்றது. நான் அதை பார்த்தேன். எல்லோரும் அதன் வசீகர தோற்றத்தையும் பயமில்லாத நடத்தையையும் கண்டு வியந்தனர். அது என்னிடம் வந்து என் மடியில் ஏறிக்கொண்டு அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொண்டது. பிறகு எழுந்து சுற்றி பார்த்துவிட்டு இறங்கியது. அது எல்லா இடத்திற்கும் சென்றது. அறியாத பார்வையாளர்களாலோ அல்லது மயில்களாலோ தீங்கு செய்யப்படாமல் இருக்க நான் அதை பின்தொடர்ந்தேன். அந்த இடத்தை சார்ந்த 2 மயில்கள் அதை சற்று ஆர்வத்துடன் பார்த்தன. ஆனால் அந்த கீரிப்பிள்ளை கலங்காமல் இடம் இடமாகச் சென்று பிறகு பாறைகளின் நடுவில் மறைந்தது. மற்றொரு விசித்திரமான நிகழ்ச்சி என்னவென்றால், ஆசிரமத்தில் 2 மயில்கள் தமது தோகையை ஒரு விசிறி போல் விரித்தபடி நடமாடிக்கொண்டிருக்கும். அவற்றுடன் ஒரு நாகப்பாம்பும் படமெடுத்தபடி நடுவில் இங்கும் அங்கும் சென்று இந்த பொழுதுபோக்கில் கலந்து கொண்டிருக்கும். இப்படி ரமண மகரிஷியுடன் உரையாடல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாபெரும் ஞானி திரு ரமண மகரிஷியின் சூழ்நிலையில் இத்தகைய அற்புத அதிசய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதை கேட்க மிகுந்த வியப்பு உண்டாகிறது. இவற்றை வேறு எங்கும் எவரும் கேள்விப்பட்டதே இல்லை. திரு ராபர்ட் ஆடம்ஸ் தம் அனுபவத்தை இவ்வாறு விவரித்தார். நான் பாப்பா ராம்தாஸை பார்க்க
பெங்களூருக்கு சென்றேன். பகவான் ரமணர் தம் உடலை விட்டுவிட்டார் என்று தெரிவிக்கப்பட்ட பின் நான் திருவண்ணாமலைக்கு சென்றேன். ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் ஏற்கனவே வர ஆரம்பித்திருந்தன. எனவே நான் மலை மேல் ஏறி குகைகள் ஒன்றிற்குள் சென்று அங்கு 5 நாட்கள் தங்கினேன். நான் இறங்கி கீழே வந்தபோது கூட்டம் கலைந்து போயிருந்தது. பகவானை கடைசியாக கண்ட ஒரு பக்தரிடம் ரமணர் சொன்ன கடைசி சொற்கள் என்ன என்று கேட்டேன். பக்தர் பதிலளித்தார். அவர் உடலை விட்டு பிரிந்து கொண்டிருக்கும்போது ஒரு மயில் ஒரு சுவற்றின் மேல் பறந்து போய் வீறிட்டு கத்த ஆரம்பித்தது. ரமணர் தமது உதவியாளரை கேட்டார், யாராவது மயிலுக்கு உணவளித்தார்களா? இவைதான் அவரது கடைசி சொற்கள். பகவான் திரு ரமண மகரிஷி மனிதர்களுடன் இருந்த மாதிரியே மிருகங்களோடும் இப்படிப்பட்ட மேன்மையான தெய்வீக நட்பும் அன்பும் கொண்டு விளங்கினார். இன்றும் எங்கும் விளங்கி வருகிறார்.